அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு எந்த படத்தை ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லாந்தார் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லாந்தார் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூவை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். லாந்தார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த படம் போன மாதம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, இப்போது ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, ஓகே. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்வேதா துரத்தி இவங்க வந்து கர்ணன் படத்தில் சூரியக்கு ஜோடியாக நடிச்சிருக்க ஹீரோயின் தான். இதுலேயுமே ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த படத்தில் விதார்த் சார் ஹீரோ நடிச்சிருக்காரு, ஹீரோயினாக அவங்க நடிச்சிருக்காங்க. கூட பூராமே இன்ட்ரோடக்ஷன் கேரக்டர்ஸ் நிறையவே நடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த படத்தோட டூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1 மணி நேரம் 55 நிமிஷம் தான் இந்த படத்தோட டூரேஷன் டைமேவே. சரி, ஓகே. படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னா ஏன்னா விதார்த் சார் வந்து ஃபஸ்ட்டு டைம் போலீஸாக ரோல் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு நேர்மையான போலீஸ் இதாக பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டேஜ், அதாவது அவர் சாரி இப்படிதான் இருப்பார், அவர் நடிப்பு டிவி போட கேட்டு தான் பண்ணுவார். அப்படிங்கிறப்போ ஒரு போலீஸ் ரோல் மாசான ஒரு ரோலாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் நான் படத்தோட கதைக்குள்ள வரேன். லாந்தார் அப்படின்னு அந்த கதைப்படி கோயம்புத்தூர் சிட்டியில் நடக்கிற ஒரு கதை. சார், நைட்டு 11 மணிக்கு அந்த சைக்கோ அட்டாக் பண்ண 2 பேர்த்துல ஒருத்தர் இறந்துட்டார் சார். இங்கே கோயம்புத்தூர் சிட்டியில் நம்ம விதார்த் சார் ஒரு ஏசிபியாக இருக்கார். அங்கே அதாவது போலி மதுபானம் தயாரிக்கிற ஒரு கும்பலை பிடிச்சி ஸ்டேஷனில் போடுறாரு. இந்த இடத்துல தான் அவர் நான் நேர்மையான அதிகாரி அப்படிங்கிறத ஃபுல் ஸ்டாப் வச்சு காமிக்கிறாருடா, நான் நேர்மையான அதிகாரி அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அவர் பண்ணுறது போய் வீட்டில் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. பட் ஒரு வீட்டுக்கு கிளம்பி போகிற அந்த ஒரு கேப்பில் தான் கிட்டத்தட்ட ஒரே ஒருத்தர் ரோட்டில் நடந்து போகிற எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. சரி, சார் தூங்கிட்டு இருக்க, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் இருக்கிற மற்ற போலீஸ் எல்லாருமே போகிறாங்க. பட் அவங்களையுமே அந்த ஒருத்தர் அடிச்சிடுறாங்க. இந்த விஷயம் அதுக்கப்புறம் தான் நம்ம சாருக்கு தெரிய வருது. அவர் எந்திரிச்சு வந்து எல்லாத்தையும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. நார்மலாகவே இல்லை சார். நான் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வரேன். பட் அந்த ஒருத்தரை பிடிக்கணும்னு நினைக்கிறப்போ அந்த ஒருத்தர் பிடிச்சாரா இல்லையா, அவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணணும், அது யார், இவர் வீட்டில் பாதியில் விட்டு வந்தார். பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து அவரோட மனைவி தனியாக தான் இருப்பாங்க. அவங்க மனைவிக்குமே ஒரு ஆபத்து வருது. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸே. ஓகே, நான் சொன்ன வச்சு என்ன நினச்சிருப்பீங்க, கதையை கேட்கும்போது படம் வேற லெவல் வந்து நினச்சிருப்பீங்களே. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு மட்டும்தான் சூப்பராக இருக்குது. மற்றபடி விதார்த் சாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. அதுவுமே இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவரோட நார்மல் ஆக்டிங் இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய மிஸ்ஸிங். என் வாழ்க்கை இவ்வளோ த்ரில்லாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா. அவ்வளோ த்ரில்லாவா போகுது. நிப்பாட்டு. ஓகே, ஸ்வேதா துரத்தி கருடன் படத்தில் இப்படியே நடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த படத்தில் இப்படி ஒரு கேமியோ மாதிரி நடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம் வராங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். பட் நம்ம மனைவி ரோல் ஆக்ஷன் படம் நட்டாலே மனைவி ஒரு ஓரமத்துக்கு உட்கார வச்சுருவாங்க. பெருசாக எதுவும் யூஸிங் தரமாட்டாங்க. இதை நான் சொல்லணுங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி, படத்தோட பாசிட்டிவ் நான் சொல்லிட்டேன். ஒளிப்பதிவு ஒன்றே தான் குவாலிட்டியாக இருக்குது. வேறு ஒன்றுமே படத்தில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. விதார்த் சார்லாம் கூட இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு நீ பார்த்தியா? இதே மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பெருசாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணல. எல்லாத்துக்குமே வந்து எப்படி சொல்கிறேன்னா புதுசாக ஒருத்தர் நடிக்க வச்சு எப்படி நடிப்பாங்களோ அந்த மாதிரி தான் எல்லாருமே இதில் ரோல் பண்ணியிருந்தாங்க. திரைக்கதையெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு நாடகத்தனமான ஒரு செயலாக இருந்துச்சு. விதார்த் சார் நடிக்கிறாரு அப்படிங்கிறப்போ அது இன்னுமே கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருந்தா படம் இன்னுமே நல்லா போயிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். அதனால ஏன்னா இதில் கதைப்படி சார் வெளியே போகிறாரு. பட் அந்த ஒரு கேப்பில் அந்த ஃபஸ்ட்டு பிடிச்சத பற்றி அந்த கள்ளச்சாராய கும்பல் அவங்க வந்து ஈஸியாக வந்து ஸ்டேஷனுக்குள்ள வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிடாரு. பட் அதுக்கப்புறம் அவங்கள நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்லாம் ஒரு வாக்குவாதம் பண்ணாமல் அவங்கள பற்றி கதையில் காட்டவே இல்லை. தன்னோட மனைவி வீட்டில் விட்டு வந்தார். தன் மனைவி அத்தனை டைம் ஃபோன் பண்ணியிருக்கு. வந்து ஃபோன் எடுத்து பார்த்துட்டு போய் ஃபோன் பண்ணியிருக்கணும். அதுவுமே இல்லை. அவனை லவ் பண்ணேன்னு உனக்கு தோணுன்னு நான் நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்தது சார். அதுவுமே இந்த ஸ்டோரிலாம் பார்த்தோம்னா இது ஆனா பெண்ணா அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்வல் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச படத்தில் இவங்க செஞ்ச ஒரு விஷயம் இன்டர்வல் டெஸ்ட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சே தவிர மற்றபடி பெருசாக இல்லை. அதுவுமே ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ இதன் பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். பட் இந்த பொண்ணை எவ்வளோ விட்டு வச்சுருக்காங்க. குறிப்பிட்ட டைமில் அந்த நோய் இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா புருஷங்கார ஒன்று விட்டுட்டு போயிருக்கணும். இல்லை நான் வச்சு பார்த்துருக்கணும். பட் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அபாசன் பண்ண மறுபடியும் குழந்தை இருக்காது அப்படிங்கிறலாம் சொல்லி நோயை மறுபடியும் திரும்பி வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. பட் அது ஒரு மெடிசனாக இருக்கலாம். அதை பற்றி நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை.
கிளைமேக்ஸாக பார்க்கும்போது ரொம்ப சொதப்பலாக இருந்துச்சு. என்ன விதார்த் சார் படம் இப்படிலாம் இருக்குது, ஒருவேளை ஒரு ஸ்டார்டிங் நடிக்க வந்து எடுத்த படமாக இருக்குமோ, ரொம்ப நல்ல படம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் பார்த்த சமீபத்தில் படங்கள்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு தோணுச்சு. கிளைமேக்ஸ்லாம் பாருங்கள். பட் இந்த படம் எனக்கு பெருசாக ஒன்றும் பிடிக்கல. சரியாக சுவாரஸ்யமுள்ளதாக திரைக்கதை எல்லாமே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்து இப்போது ரிலீஸ் பண்ணியிருந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே இல்லை. அதுவும் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சிரிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதனால நான் பொறுமையாக பார்த்தேன். ஆபாசம் அப்படிங்கிற அந்த படத்தில் இல்லைனாலுமே கூட ஒரு சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கிறனால எனக்கு அந்த படம் பார்க்குற சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் டைமெண்ட்ஸ்லாம் பாருங்கள், அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா அந்த படத்தை பற்றி நான் போக நிறையா சொல்லலாம். விதார்த் சார் ஒரு நல்ல ஆக்டர், அவர் பற்றி நான் பெருசாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதோட முடிச்சுட்டேன். மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி.